ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கமிங் சாட்டர்டே எழுத போறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டில் பெரும்பாலான பகுதியை ப்ராப்பராக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, இப்போ வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்ன? இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025 கமிங் சாட்டர்டேக்கு யூனிட் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன டாபிக்ஸ்க்கு நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 1 சயின்ஸ், அறிவியல். சயின்ஸ் ஓகேலா. இப்போ இந்த சயின்ஸ்னு சொல்லும்போது நமக்கு இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நாலுமே உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த நாலுத்துல லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு என்னென்ன டாபிக் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேலா. ஆக்சுவலி வந்து நிறைய டாபிக் இருக்கு, பட் நான் சொல்ற டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அதிகமாக இடம்பெறக்கூடிய தலைப்புகள். ஸோ இது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ் ஆமாங்களா. ஸோ இயற்பியல் பாடத்தில் பொதுவாகவே எல்லா தேர்வுகளும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த தலைப்புனா லைட், ஒளி சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்போ ஒளி சம்பந்தப்பட்ட கேள்வியில் என்ன சார் கேட்பாங்க? லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒளியோட வேகம் என்ன, ஒளியை வந்து எப்படி டைவர்ட் ஆகும், ஓகேலா, ஒளியோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேலா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகக்கூடியது. அப்போ விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஒளியோட அந்த டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ், விசிபிள் லைட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கு இல்லையா, வயலட்ல ஆரம்பிச்சு ரெட் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்புறம் ஒளியோட வேவ்லென்த், அந்த ஒவ்வொரு கலருடைய வேவ்லென்த் என்ன, அலைநீளம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸ்கேட்டரிங், அந்த ஸ்கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்கு? ராமன் ஸ்கேட்டரிங் இருக்கு, டிண்டால் ஸ்கேட்டரிங் இருக்கு, ராலே ஸ்கேட்டரிங் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கேட்டரிங் பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேலா. சரி, இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ், அணு இயற்பியல். நியூக்ளியர் பிசிக்ஸ் இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கதிர்வீச்சு தன்மை அதிகம் கொண்டவை. அப்ப புளூட்டோனியம், தோரியம், ஓகேலா, இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா. யுரேனியம் 235, யுரேனியம் 235 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன, ஓகேலா, அந்த வகையான ரியாக்ஷன்ஸ் எதில் அதிகப்படியான ஆற்றல் உற்பத்தி ஆகுது, இதை கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், பருப்பொருள்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேலா. ப்ராப்பர்ட்டி சாலிட், லிக்விட், கேஸ் இருக்கு இல்லையா. சாலிட் திடப்பொருள்கள், வாயு பொருட்கள், அப்புறம் திரவ பொருட்கள், இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேலா. சாலிட், லிக்விட், கேஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும், டென்சிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பிசிக்ஸாக இருந்தால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த 3 டாபிக்ஸ்க்கு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, வேதியியல். ஓகேலா. வேதியியல் பாடத்தில் எதுவும் சார் அதிகமாக கேட்குறாங்க? முதல் விஷயம் ஆசிட், பேஸ், சால்ட். ஆசிட், பேஸ், சால்ட். இதுல என்ன பண்ணுங்கன்னா ஆசிட் இருக்குல்ல, அமிலம் இருக்குன்னா அமிலமோட pH வேல்யூ என்ன, அமிலங்களின் ராஜா என்ன, அமிலங்களின் ராணி என்று அழைக்கப்படுவது எது, நமது உடல்ல இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தின் பெயர் என்ன. இப்ப சல்ஃபியூரிக் ஆசிட்ல சல்ஃபியூரிக் ஆசிடோட முக்கியமான பயன்கள் என்ன, அப்புறம் நைட்ரிக் ஆசிட் எங்க பயன்படுத்துறாங்க, வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அதுக்கு இது பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஆசிட்ஸ். அப்புறம் சில பழங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ், பழங்கள்லயோ அல்லது பால் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லாக்டிக் ஆசிட், டானிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி அமிலங்கள். ஓகே, அமிலங்கள், உப்பு, காரம், இந்த 3 பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. அடிப்படை பயன்கள் பார்த்துக்கோங்க. ஓகேலா. சோடியம் பைகார்பனேட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, சோடியம் கார்பனேட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேலா. செகண்ட் பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இதுல என்ன சார் கேட்கறாங்க அப்படின்னா சாதாரணமாக சாலிட், லிக்விட், கேஸ் இருக்கு இல்லையா. அப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த சாலிடோடைய முக்கியமான தன்மைகள் எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன. எலமெண்ட்னா தனித்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரி ஆட்டம்ஸ் கொண்டது, அயோடின், ஃப்ளூரின், ஆக்சிஜன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் சேரக்கூடியது. இப்போ வாட்டர் எடுத்தீங்கன்னா H2O அது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ பேசிக்கா எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், NPK ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தலைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறக்கூடிய தலைப்புகள். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக்காவது நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அப்போ ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம், தேவையில்லாத ஆன்சரை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேலா. ஸோ இந்த தகவல் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க பயாலஜி. ஓகேலா. பயாலஜி பாடமாக இருந்துச்சுன்னா பயாலஜி உயிரியல்ல என்ன டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பிளான்ட் இருக்கு இல்லையா, தாவரவியல். அப்ப தாவரவியல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா தாவரத்துடைய உடலியல், பிளான்ட் பிசியாலஜி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிளான்ட் பிசியாலஜி, சைலம், ஃபோலம், ஸ்டோமேட்டா, அப்புறம் நோட் ரன்,
தாவரங்கள்ல வந்து எது வந்து தண்ணீரை கொண்டு போகக்கூடியது, எது வந்து உணவுப் பொருளை கொண்டு போகுது, எப்படி குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது, ஸ்டொமேட்டோவோட வேலை என்ன, குளோரோஃபில் பிக்மெண்ட்னா என்ன, அந்த பிக்மெண்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, கெரோட்டினா என்ன, அந்த தாவரங்கள் எந்தெந்த தாவரங்கள்ல என்னென்ன வகையான நிறமிகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்ஸா பார்த்துக்கோங்க. பிளான்ட் பிசியாலஜி கொஞ்சம் முக்கியமானது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளட், ஹியூமன் பிளட் இருக்கு இல்லையா, ஹியூமன் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிளட்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதோட பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா வந்து எவ்வளவு இருக்கு, ரத்தத்தோட பிஹெச் அளவு என்ன, ரத்தத்துல ஒரு வெப்பநிலை எவ்வளவா இருக்கணும், ரத்தத்துல எத்தனை சதவீதம் நீர் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிளேட்லெட்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன் என்ன, ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன, டபிள்யூபிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன, இந்த மாதிரி அடிப்படை கூறுகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள், ஆக்சிடோசின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கு, தைராக்சின் இருக்கு, அட்ரினலின் கிளாண்ட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோன் இருக்கு, அப்புறம் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கிளாண்டையும் அந்த கிளாண்ட் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோனுடைய பயன்பாடு என்ன, அந்த எந்த ஹார்மோன் எதுக்கு பயன்படுது, இன்கேஸ் அந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் என்ன இஷ்யூ, கம்மியாக இருந்தால் என்ன இஷ்யூ, அக்ரோமெகலி அப்படின்னு இருக்கும், காய்டர் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஹார்மோனுடைய பேசிக் கண்டென்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஹார்மோன் எந்த கிளாண்ட்ல சுரக்குது, அதோடைய டெஃபிஷியன்சி என்ன, அதிகமாக இருந்தால் என்ன டிசீஸ் வரும், ஓகேங்களா, இது பார்த்து வச்சுக்கோங்க, இன்சுலின் உள்பட. அடுத்து டிசீசஸ், ஹியூமன் டிசீசஸ், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது மனித நோய்கள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாராசைட்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்கள் உண்டாகக்கூடிய தாக்கம் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வேக்சின்ஸ் இருக்கு இல்லையா, தடுப்பூசிகள், அது கொஞ்சம் பேசிக்ஸா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல தடுப்பூசிகள், அதாவது பிறந்த குழந்தைக்கு எத்தனை நாட்களில் சின்னம்மை தடுப்பூசி போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த சார்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல. ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாடு, வைட்டமின் ஏ குறைபாடு என்ன பண்ணும், வைட்டமின் ஏ உடைய அறிவியல் பெயர் என்ன, வைட்டமின் பிக்கு என்ன பெயர், வைட்டமின் கேவுக்கு என்ன பெயர், வைட்டமின் கே குறைவாக இருந்தால் அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் நம்ம உடம்புல, அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பயாலஜி பார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன் சார் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சயின்ஸ் பார்ட் நமக்கு தெரியும். யூனிட் 1ல நமக்கு 5 கேள்விகள் இடம்பெற போகுது. இப்போ +or-1 or 2 கொஸ்டின்ஸ், அப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டினா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 கொஸ்டின் வந்துடும். ஓகே, மேக்ஸிமம் 7 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அப்போ அந்த 7 கேள்விகளில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தலைப்புகளில் கேள்விகள் அதிகமாக வரும். ஓகேங்களா, சரி, செகண்ட் பார்க்கலாம். யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 புவியியல் பாடம், ஜியோகிராஃபி. இதுலயே நமக்கு எத்தனை கேள்விகள் வரப்போகுது, வெறும் 5 கேள்விகள் தான் வரப்போகுது. கூடுதலாக +or-2 கேள்விகள். ஓகேங்களா, அப்போ ஒரு 5 இருந்து 7 கேள்விகள் வரை இடம்பெற வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த புவியியல் பாடத்துல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி எதுல இருந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரிவர் சம்பந்தப்பட்ட கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப ரிவர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, நதிகளாக இருந்துச்சுன்னா ஒண்ணு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் அல்லது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள், நதியுடைய நீளத்தை கேட்கலாம். கங்கை நதியின் நீளம் என்ன, தமிழ்நாட்டில் மிக நீளமான நதி எது, தமிழ்நாட்டில் எந்த நதியானது இங்கு உற்பத்தி ஆகிறது, அப்படி கேட்கலாம். ஓகேங்களா, நதியுடைய பேசிக்கா அந்த நதியோட டிஸ்டன்ஸ் அல்லது ஆரிஜின் தோற்றம் இருக்கு இல்லையா, அதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன கேட்கலாம்னா, கீழ்கண்ட எந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அல்லது இதுல அரேபியன் சீல போய் கலக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்கலாம். அதாவது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா என்ன, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பவர் ஸ்டேஷன்ஸ் அல்லது டேம்ஸ், ஓகேலா, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டூர்ல இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம், ஓகேலா, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ், நீர் மின் நிலையம், அந்த நீர் மின் நிலையம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படி கேட்கலாம். அப்படி இல்லையா டேம் இருக்கு இல்லையா, அமராவதி டேம், அப்படி இல்லை மேட்டூர் டேம், இந்த மேட்டூர் டேம் எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கு, எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். ஸோ நதி சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒன்று உண்டு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நதி சம்பந்தப்பட்ட இல்லாமல், அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. அப்போ டிரான்ஸ்போர்ட்னா 3 வகையான டிரான்ஸ்போர்ட்டும் கேட்கலாம். ஒன்று ரோட்வேஸ் இருக்கு, ஓகேலா, ரோட்வேஸை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கலாம். நீளமான நெடுஞ்சாலை எது, ரொம்ப சின்ன நெடுஞ்சாலை எது, ஓகேலா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ரோட்வேஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஏர்போர்ட் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஏர்போர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி சார் கேட்கலாம், இந்தியாவில் அதிகப்படியான பயணிகளை கையாண்ட விமான நிலையம் எது அப்படி கேட்கலாம். அல்லது ஒரு விமான நிலையத்தோட பேரை கொடுத்து அந்த விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படி கேட்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ளது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் சர்வதேச விமான நிலையம் இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, 3வது பாருங்க போர்ட், துறைமுகங்கள். அப்போ போர்ட் என்ன சார் கேட்கலாம், இன்டர்நேஷனல் போர்ட் அல்லது ஹார்பர் சொல்லுவாங்களே, அப்போ துறைமுகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களை கொடுத்து கேட்கலாம். ஸோ அப்போ இந்த 3 ஏரியா இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசிக்ஸ் என்ன பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சார் கேட்கறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பா ஒன்று இருக்கும்.
ஓகேங்களா. வனத்துறை சம்பந்தப்பட்ட கேள்வி எப்படி சார் கேட்பாங்க? ஒன்னு வனத்துறை சம்பந்தப்பட்டு ஒரு சட்டமாக கேட்கலாம். எப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. இந்தியாவில் தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா காடுகளுடைய அடர்த்தி இருக்கு இல்லையா, ஸோ அடர்த்தி எங்க அதிகமா இருக்கு, அடர்த்தி எங்க குறைவா இருக்கு அப்படி கேட்கலாம். அல்லது டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கலாம். எப்படி ஊசி இலை காடுகள் எங்க அதிகமாக அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று உண்டு. எய்தர் ஆக்டாக இருக்கலாம் அல்லது இந்த ஃபாரஸ்டுடைய தன்மையாக கொண்டு கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலே நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபாரஸ்ட். இப்போ இந்த ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி நமக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அல்லது ஸ்பேஸ் அண்டம் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி சார் கேட்கறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா கடந்த தேர்வுலையும் சரி அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுல பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்தின் பெயர் ககன்யான். ஆமாங்களா. அப்ப அந்த ககன்யான் திட்டத்தை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸா நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா சமீபத்தில் இந்தியாவில இருந்து ஸ்பேஸ் போனார் இல்லையா ராஜீவ் சுக்லா, அவரை பத்தி கேட்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க, அவங்க ரிட்டர்ன் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்களை கேட்கலாம். சமீபத்தில் அதிக நிலாக்களை கண்டுபிடிச்சாங்க, ஓகேலா, ஜூபிட்டருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். ஸோ யூனிவர்ஸ் அல்லது ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட கேள்வியில கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஆதித்யா L1, சந்திராயன், அதுக்கப்புறம் மங்கள்யான், அப்புறம் வந்து இது பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு, அந்த முக்கியமான மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிஷன்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா GI டேக் இருக்கு, புவிசார் குறியீடுகள். சமீபத்தில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு மற்றும் சமீபத்தில் லாஸ்ட் 1.5 years இருக்கக்கூடிய GI டேக் தமிழ்நாட்டில் எந்தெந்த பொருட்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது, அல்லது தமிழ்நாட்டில் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது, காஞ்சிபுரம் பட்டு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 2011 சென்சஸை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் உண்டு. ஓகேங்களா. 2011 அதிகமான மக்கள் தொகை அல்லது பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்புறம் அந்த ரேஷியோல வந்து பார்க்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி, பாலின விகிதம், லிட்ரஸி, கல்வி அறிவு அதிகம் உள்ள மாவட்டம், காடுகள் அடர்த்தி அதிகம் உள்ள மாவட்டம் எது, குறைவான உள்ள மாவட்டம் எது. ஸோ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு சென்சஸ் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து நேஷனல் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதையே நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஜியோகிராஃபியா இருந்தா நேஷனல் சிம்பிள்ஸ் எதிர்பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த ஆண்டு தேசிய மயிலாக தேசிய மயிலானது தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது. நமது நாட்டின் பாரம்பரிய விலங்கு, ஓகேங்களா, ஹெரிட்டேஜ் விலங்காக இருக்கக்கூடியது எலிஃபென்ட். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கங்கை டால்ஃபின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நேஷனல் சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. மேஜரா முதல்ல என்ன பண்ணுங்க, இதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக இதுல கேள்விகள் அதிகமாக இடம்பெறும். ஓகேங்களா. சரி, இப்போ யூனிட் 2 முடிஞ்சது. அடுத்து யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்டரி பிளஸ் INM கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் கூடவே நமக்கு இந்திய தேசிய இயக்கம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்த்து நமக்கு ஒரு 15 கேள்விகள் வரப்போகுது. 15ன்றது அதிகபட்சம் கூடுதலாக ஒரு 17 கேள்வி 18 கேள்வி வரை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அப்ப இந்த ஹிஸ்டரி அண்ட் INMல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி வந்து நம்பர் ஆஃப் கேள்விகள், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு இடம்பெறுவது ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனால் நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஆனால் எந்த தலைப்பு அதிகமாக வரும் அப்படின்றத ரொம்ப அனுமானம் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல் விஷயம் IVC, ஓகேங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிந்துவெளி நாகரிகம். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா எந்த தேர்வுக்குமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லாத கேள்விகள் கிடையாது. சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் எப்படி சார் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம பார்த்தோம் ரீசெண்டா இந்த வருஷம் இவர் இருக்காரு இல்லையா, சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சிந்துவெளி நாகரிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு கொண்டு போனவர், ஆராய்ச்சி மேற்கொண்டவர் சர் ஜான் மார்ஷல். அவருக்கு தமிழக அரசானது சிலை திறந்தது. ஓகேலா. அப்ப அவர் 1924 அவர் என்ன பண்ணார், முதலாக ASIன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தலைவராக வந்தார். ஸோ அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணிருக்காருன்றதால அவருக்கு சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டது 100 ஆண்டுகள் கழித்து. ஓகேலா. சரி, அப்ப IVC பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை சார் பழைய கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும், பழைய டாபிக் தான் கேட்கணும்னா என்ன எதிர்பார்க்கலாம்னா சிந்துவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய நகரங்கள் இருக்கு இல்லையா,
நகரங்களை கொடுத்து அதனுடைய மாநிலங்களை கேட்கலாம். அது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படி எதிர்பார்க்கலாம். சிந்துவெளி நாகரி மக்களுடைய நகர வாழ்க்கை, நகரம் எப்படி இருந்துச்சு, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்து என்ன பண்ணலாம், நகர வாழ்க்கை பற்றி கேட்கலாம். சொசைட்டி இருக்கு இல்லையா, சமூகம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சமூகம் இல்லையா, வழிபாடு, அவங்க எதை வழிபட்டாங்க அப்படின்றத கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சிந்துவெளி நாகரிக காலத்தில் கண்டறியப்பட்ட எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ண முடியலன்னா இப்போ வரைக்கும் அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க முடியல. அப்படி மீனிங் கண்டுபிடிப்பவர்களுக்கு நம்ம தமிழக அரசு என்ன பண்ண போகுது, கிட்டத்தட்ட அமெரிக்கன் மதிப்பில் 8 கோடி ரூபாய் கொடுக்க போகுது. அமெரிக்க டாலர் மதிப்பில் 8 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கிறார் நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சமூகம், இந்த டவுன் பிளானிங், அப்புறம் நகர வாழ்வியல், அவங்களோட எழுத்து முறை, இது எல்லாமே ஒரு பாயிண்ட் கொடுத்து கீழ்கண்ட கூற்றுகளும் எது தவறானது எது சரியானது அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயம் இடம்பெறும். ஓகேங்களா? சரி, இரண்டாவது பாருங்க, குப்த பேரரசு. குப்தாஸ் பேஸ் பண்ணி என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? பொதுவாக குப்தர்கள்னாலே என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த 3 எவிடன்சஸ் இருக்கு இல்லையா, கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு, நாணய ஆதாரங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் இலக்கிய ஆதாரங்களுக்கு மேஜரா கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க, அந்த இலக்கிய ஆதாரங்கள் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எப்படின்னா, காமாந்தகர் கீழ்கண்ட நூல்களில் எது எழுதியிருப்பார், ஓகேங்களா, காமாந்தர்கள் எழுந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசனுடைய படைப்பு எது, ஹர்ஷா எழுதின புத்தகம் எது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இரண்டாவது கல்வெட்டுகள். ஓகேங்களா? கல்வெட்டை பேஸ் பண்ணி என்ன கேட்கறாங்கன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு அது கேட்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஹோல் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐஹோல் கல்வெட்டு பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சந்திரகுப்தருடைய இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மெகுலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. அப்போ இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்தர் காலத்து அரசர்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இந்த 6 பேரை சுற்றி தான் அதிக கேள்விகள் இடம்பெறுது. எப்படின்னா, ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? இதுல நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாரு, தெற்கு நோக்கி படையெடுப்பு எடுத்தது யாரு, கவிராஜா பட்டம் யாரு போட்டுக்கிட்டாங்க, யாருடைய காலத்துல சீன பயணி வான்ஸ்வாங் வருகை புரிந்தார், முதல்ல நாணயம் வெளியிட்டவர் யார், முதல்ல வெள்ளி நாணயம் வெளியிட்டவர் யார், யாருடைய காலத்துல பாடலிபுத்திரம் தலைநகரமா இருந்துச்சு, யார் இந்திய நெப்போலியன் என்று போற்றப்படுகிறார், இது எல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஏரியாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிற தகவல் மட்டும் பாருங்க. குப்தாஸ்ல முதல் அரசர்களையும் பார்த்துக்கிறீங்க. மூணாவது அந்த டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலங்களின் வகைகள், நிலத்தோட பேர், ஓகேங்களா, ஷேத்ரா, கிலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நிலங்களின் பேர், நிலங்களின் வகைகள் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பஸ்தி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைனலி என்ன பண்ணுங்கன்னா, நம்ம 11th புக்ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா நேம் ஆஃப் த டாக்ஸ் அந்த டைப் ஆஃப் த டாக்ஸ், ஓகேங்களா, ஹிரண்யா அப்படின்னு என்ன வரி, பாகா அப்படின்னு என்ன வரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை பார்த்துக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா குப்தாஸ்ல கேள்விகள் இடம்பெறலாம். மூணாவது டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம்னா டிஃபால்ட்டா நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 8 அரசர்கள் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமை வம்சத்துல வரக்கூடிய குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரசியானா சுல்தானா, 4வது கியாசுதீன் பால்பன். இந்த 4 பேரை பத்தி பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. குவத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி மசூதியை கட்டினது யாரு, அதுக்கப்புறம் லேக் பாக்ஸ் பட்டம் யாருக்கு கொடுத்தாங்க, ஹசன் நிசாமி யாருடைய காலத்துல இருந்தாரு, அப்புறம் முகமது கசினி, முகமது கோரி அவங்கள பத்தி பேசிக்ஸா எப்படின்னா, முதலாம் தரையின் போர், 2ஆம் தரையின் போர், சந்தாவார், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சோமநாத கோவில் மீது கஜினி எப்போ படையெடுத்து வந்தார், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்த அடிமை வம்சத்துல வரக்கூடிய 4 முக்கிய அரசர்கள் இருக்காங்களா, இவங்களை பார்த்துக்கோங்க. அடுத்து கில்ஜி வம்சமாக இருந்தால் ஒரு 2 பேர் முக்கியமா, ஒரே ஒரு ஆள் முக்கியம், யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ அதிக சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு. டாக், குதிரைக்கு சூடு போடக்கூடிய டாக் சிஸ்டத்தை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரீஃபார்ம்ஸ், சந்தை சீர்திருத்தம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணய முறை, தலைநகர் மாற்றம், இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவருக்கு அடுத்து வரக்கூடியவர் சையது வம்சத்துல தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டது, தைமூரால் நியமிக்கப்பட்டவர் யார், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபைனலி லோடி வம்சத்தை பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? ஸோ ஒரு 8 பேர் இருக்காங்க. யாருன்னா, முதலாவது ஐபக் இருக்கார். ஓகேங்களா? ஸோ ஐபக்கை பத்தி பார்த்துக்கிறீங்க. ஐபக்கு அடுத்து இல்துமிஷ் பத்தி படிக்கிறீங்க. அடுத்து ரஷ்யா சுல்தானாக்கு அடுத்து பால்பன், கியாசுதீன் பால்பன் சொல்லுவாங்க. இந்த 4 பேரை பார்க்குறீங்க. இவருக்கு அடுத்து அலாவுதீன் கில்ஜிக்கு அடுத்து முகமது பின் துக்ளக், ஃபெரோஸ் ஷா துக்ளக், தென் ஃபைனலி தைமூர் படையெடுப்பு நம்ம அரசர்ல பார்க்க மாட்டோம். வெறும் 1398 தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாசிட்டிக்கு அடுத்து சையத் டைனாசிட்டி முடிஞ்சு லோடியில இப்ராஹிம் லோடி. ஸோ இவரை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இவங்களை பத்தியான பேசிக் தகவல்கள் பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரி, 4வது பாடம் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த லெசன் ஹிஸ்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 4th இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் அடுத்து குப்தாஸ் பார்த்தாச்சு, டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து எங்கே சார் போகிறோம் அப்படின்னா, முகலாயர்கள். இந்த முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரை பத்தி அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 6 அரசர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? எப்படின்னா 1526 முதல் 1707 வரை 1707 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 6 அரசர்கள் இருக்காங்க. 1707 வரைக்கும் பாபர்,
ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகேலா? ஸோ இந்த 6 பேர் தான். இந்த 6 பேரை பத்தி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எப்படி சார் கேட்கறாங்க? மெஜாரிட்டி டைம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லறைகள் இருக்கு இல்லையா, இவங்களுடைய கல்லறைகள் கேட்கறாங்க. அப்படி இல்லையா சிட்டிஸ், நகரங்கள், தீன்பானா நகரத்தை யார் உருவாக்குறாங்க, ஃபதேபூர் சிக்ரி நகரம் யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கல்லறைகள், அப்படி இல்லைன்னா ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அல்லது லைஃப் ஹிஸ்டரி, வாழ்க்கை வரலாறு அல்லது சுயசரிதை. ஓகேலா? இது இருக்கு இல்லையா, இது வந்து யாரு எந்த மொழியில் எழுதியிருக்காங்க, அதோட பெயர் என்ன, குல்பதான் பேகம் யாரு எழுதினாங்க, ஐனி அக்பர் என்பது யாரால் எழுதப்பட்டது, அப்புறம் துசிகி பாபரி யாரால் எழுதப்பட்டது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க எந்த மொழியில கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அடுத்து ஆர்கிடெக்சர்ஸ், கட்டுமானங்கள். ரெட் ஃபோர்ட் கட்டினது யாரு, தாஜ்மஹால் கட்டினது யாரு, அப்புறம் இது இருக்கு இல்லையா அலைதர் புலந்தர்வாசா கட்டினது யாரு, ஃபதேபூர் சிக்ரி நகரத்தை கட்டினது யாரு, ஆக்ரா கோட்டை கட்டினது யாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஆர்கிடெக்சர்ஸ் கொஞ்சம் முக்கியம். தென் பேட்டில்ஸ், மேஜர் டைம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேட்டில்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னா பாபர் காலத்தில் நடந்த 2 போர்கள், ஹுமாயூன் காலத்தில் நடந்த போர்கள், அல்லது பாபருடைய காலத்தில் நடந்த போர்கள், அக்பர் காலத்தில் நடந்த போர்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துட்டு மேட்ச்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ பேட்டில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், கான்வா போர், காக்ரா போர், சந்தேரி போர், அதுக்கப்புறம் சௌசா போர், கனோஜி போர், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான. பேட்டில் ஆஃப் ஹல்திகாதி சொல்லுவாங்க இந்த அக்பர் காலத்துல. 2ஆம் பானிபட் போர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பேட்டில்ஸ் ஒரு 10 பேட்டில்ஸ் இருக்கு. அந்த 10 மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தனிப்பட்ட அரசர்களுடைய ரீஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த அக்பரை சார்ந்த கேள்விகள் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. எப்படி கேட்கறாங்க, அக்பருடைய ரீஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அக்பர் எந்த ஆண்டு ஜிஸ்யா வரியை ஒழித்தார், அக்பர் தீனிலாகி மதத்தை கண்டுபிடிச்சது எந்த ஆண்டு, அக்பரால் அந்த வழிபாட்டு கூடம் சொல்லக்கூடிய இபாதத் கானா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது, மன்சப்தாரி முறை, ஜப்த் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் ஒன்ஸ் ரிவிஷன் பாத்துருங்க. தென் ஃபைனலி ஜஹாங்கீர் காலத்தில் இருக்கக்கூடிய நூர் ஜஹான், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள் பெயர், நூர் மஹால், நூர் ஜஹான், அதுக்கு என்ன மீனிங் அது பார்த்துக்கோங்க. ஷாஜகான் காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டா பீகாக் த்ரோன்னு சொல்லுவாங்க, மயிலாசனம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜஹாங்கீர் காலத்தில் இருக்கக்கூடிய செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதி சங்கிலி, அதை பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹுமாயூன் காலத்தில் இருக்கக்கூடிய தீன்பானா நகரம், அது கொஞ்சம் முக்கியமானது. இந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 1540 இருந்து 1545 வரைக்கும் ஷெர்ஷா அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெர்ஷாவை பற்றி கொஞ்சம் நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ்ல ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் சிஸ்டம், ஓகே, ரூபியா அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்ன, அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஹைவேஸ் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூபியான்ற சிஸ்டம், அப்புறம் நிலவரிகளை சீர்படுத்த நிலங்களை அளக்கும் முறை, அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ முகல் சார் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள தான் உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறும். சரி, அடுத்த தலைப்பு விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டைனாசிட்டியுடைய சிறந்த அரசர்கள், மொத்தம் 4 வம்சங்கள் இருக்கு. சங்கம வம்சம் இருக்கு, சாலுவ வம்சம் இருக்கு, சாலுவா, துளுவா, அரவீடு. அப்ப இந்த 4 வம்சத்துல மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் யாரை பத்தி கேட்டிருக்காங்கன்னா இந்த துளுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர், இவர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த கிருஷ்ணதேவராயரை பத்தி உங்களுக்கு என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அவருக்கு வழங்கப்படக்கூடிய பட்டங்கள் இருக்கு. ஆந்திர போஜர், அபிநய போஜர், இந்த மாதிரிலாம் ஒரு பட்டங்கள் இருக்கு. அவர் எழுதிய புத்தகங்கள் எப்படின்னா ஆமுக்த மால்யதா, ஜாம்பவதி கல்யாணம், இது கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணதேவராயருடைய நிர்வாகத்தின் போது அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 8 வகையாக பிரிச்சிருப்பார். அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லசானி பெத்தண்ணா, அப்புறம் இவர் தெனாலிராமன், நந்திசூரண்ணா, இவங்களோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பாருங்க. அப்ப கிருஷ்ணதேவராயர் இருந்தா அஷ்டதிக் கஜங்கள், அவருடைய பட்டங்கள் கொஞ்சம் முக்கியமானது, அவர் இயற்றிய புத்தகம் மற்றும் நாடகங்கள். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வம்சத்தின் சிறந்த அரசர்களை பார்த்து வச்சுக்கோங்க யாருன்னு. இப்ப சங்கம வம்சம்னா 2ஆம் தேவராயர், சாலுவ வம்சம்னா சாலுவ நரசிம்மர், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்க மோஸ்ட்லி இந்த அரவீடு வம்சத்தை பேஸ் பண்ண கொஸ்டினா இருந்தா என்ன கொஸ்டின் சார் எதிர்பார்க்கறாங்கன்னா அரவீடு வம்சம் எந்த இடத்தை கேபிட்டலா வச்சு தொடங்கப்பட்டது, பெனுகொண்டா அப்படின்ற இடத்தை வச்சு தொடங்கப்பட்டது அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1ஆம் ஹரிஹரர், 1ஆம் புக்கர், எந்த ஆண்டு 1336, எந்த நதிக்கரை, துங்கபத்ரா நதிக்கரை, அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரவீடு வம்சம், இந்த துளுவா டைனாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த துளுவா டைனாசிட்டியின் போது ஒரு முக்கியமான ஒரு போர் நடந்தது. அந்த போரின் மூலமாக விஜயநகரம் சூறையாடப்பட்டது. ஓகே, அந்த போரின் பெயர் என்ன கேட்டீங்கன்னா தலைக்கோட்டை போர். 1565 தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? ஸோ இந்த தலைக்கோட்டை போர் நடந்தது. அதில் யார் கொல்லப்பட்டார்கள்? ராமராயர் கொல்லப்பட்டார், சதாசிவராயர் தப்பிச்சுக்கிட்டாரு. அப்ப யாரெல்லாம் படையெடுத்து வந்தாங்க? பாமணி சுல்தான்ஸ், அவங்க யார் யார் வந்தாங்க? ஸோ இந்த விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஒவ்வொரு வம்சத்தின் சிறந்த அரசர்கள், தோற்றம், முக்கியமான அரசர்கள் யாரு, அப்புறம் இந்த துளு வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர், அவருடைய நிர்வாகம், அவருடைய பட்டம், அவருடைய நூல்கள். ஓகேங்களா?
அதுக்கடுத்து அவருடைய அந்த அஷ்டதி கஜங்கள் இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அல்லசானி பெத்தனா தெனாலிராமன். அவங்க எழுதின புக்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபேமஸான புக்ஸ். ஹரிகதாச்சாரம், மனு சம்பவம். ஓகேங்களா, இது இந்த 2 புக் வந்து ஆக்சுவலி இவர் எழுதியிருப்பார், அல்லசானி பெத்தன் எழுதியிருப்பார். பாண்டுரங்க மகாத்மியம் அப்படின்றது தெனாலிராமன் எழுதியிருப்பாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு கண்டிப்பா விஜயநகர பேரரசுல இது நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மராத்தாஸ், மராத்தியர்கள். மராத்தாஸ்ல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சத்ரபதி சிவாஜி வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிவாஜி தான். பேஷ்வா பத்தி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டதில்ல, சிவாஜி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப சிவாஜினா சிவாஜியுடைய கார்டியன் பேர் என்ன? ஓகேங்களா, அவர் எந்த ஆண்டு பிறந்தார், எந்த கோட்டையில் பிறந்தார், சிவாஜியுடைய கார்டியன் பேர் என்ன? தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு அவுரங்கசீப்பை சந்திச்சார், அவரை மலையிலே என்று சொன்னவர் யாரு, அவரை தக்காணத்தின் புற்றுநோய் என்று சொன்னவர் யார். சிவாஜி லைஃப்ல வரக்கூடிய மேஜர் இயர்ஸ் இருக்கு இல்லையா, 1659, 1664 சூரத் மீதான முதல் தாக்குதல். அப்புறம் 1665 வந்து பாத்தீங்கன்னா ட்ரிட்டி ஆஃப் புரந்தர் உடன்படிக்கை யாருக்கும் இடையில் கையெழுத்தானது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான தகவல்கள். அடுத்து அவுரங்கசீப்பை சந்தித்த ஆண்டு, ஆக்ரா கோட்டையில சந்தித்த ஆண்டு. அடுத்து பட்டாபிஷேகம் செய்து கொண்ட ஆண்டு 1674. இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி விஜயநகர பேரரசுல பார்த்தோமோ அதே மாதிரி மராத்தாஸ் இருக்காரு இல்லையா, இந்த சிவாஜி காலத்துல இவர் என்ன பண்ணியிருந்தாரு, அஷ்டபிரதான் அப்படின்னு வச்சிருந்தார். 8 பேர் கொண்ட மினிஸ்ட்ரி பேரு அஷ்டபிரதான். இந்த அஷ்டபிரதான கூட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி பேஷ்வா, சச்சிவ், சுமந்த், நியாயதீஷ், பண்டிட் ராவ், அவங்களோட பேரை கொடுத்து அந்த பேருக்குரியவர்கள் என்ன வேலையை செஞ்சாங்க. ஓகேலா, அப்ப எப்படின்னா மராத்திய ஆட்சி கால சிவாஜியோட ஆட்சி காலத்துல நீதித்துறையின் அதிகபட்ச அதிகாரங்களை கொண்டிருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமத்யா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இதை கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்த்துருங்க. அப்புறம் பேஷ்வா பத்தி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்லயே. அதுல இந்த பாஜிராவ் டூர் ஒருத்தர் இருப்பார். பேஷ்வாக்களில் தலை சிறந்த பேஷ்வா பாஜிராவ் டூ. ஓகேங்களா, ஸோ அவரை பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மராத்தாஸ் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல இந்த டாபிக்ஸ் தான் கொஞ்சம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மராத்தாஸ் முடிஞ்சது. ஓகேங்களா, சரி அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னா தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. நான் பாமினி சுல்தான்ஸ் சொல்லல, ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இப்ப கேள்விகள் நம்பர் ஆஃப் கேள்விகள் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ மெஜாரிட்டி டைம் விஜயநகர பேரரசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாமினி சுல்தான்ஸ் இந்த முறை வருவது கொஞ்சம் கடிதம் தான். ஓகேங்களா, ஏன்னா டோட்டலா 15 கொஸ்டின்ஸா இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கடிதம் தான். அப்ப சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாறு தான் மோஸ்ட்லி என்ன சார் கேட்கறாங்க. தென்னிந்திய வரலாறு நீங்க 3 பிரிக்கலாம். எப்படின்னா யாரெல்லாம் முக்கியமானவங்கன்னா, முதலாவது சோழர்கள், பிற்கால சோழர்கள் இருக்காங்க, பிற்கால பல்லவர்கள் இருக்காங்க, பல்லவாஸ், கடைசியா பிற்கால பாண்டியர்கள். இப்ப இதுல சோழாஸை பத்தி என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோழர்களை பத்தி நீங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் என்ன பார்த்து வச்சிருக்கணும். சோழ அரசர்கள், அந்த அரசர்களுடைய பட்டங்கள். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சுங்கம் தவித்த சோழன் யாரு, மும்முடி சோழன் யாரு, கடாரம் கொண்டான் யாரு, கங்கை கொண்டான் யாரு, சிவபாத சேகரன் யாரு, அப்புறம் பொன்மாளிகை துஞ்சிய சோழன் யாரு, யானை மேல் துஞ்சிய சோழன் யாரு, அப்புறம் வந்து கிருமி கண்ட சோழன் யார். இது எல்லாமே நம்ம ஒரு PDF கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுல இருக்கும் பாருங்க. அப்ப அந்த அரசர்களுடைய பட்டங்கள் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இந்த பட்டங்கள் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. சோழாஸ், அப்புறம் சோழாஸுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அதுலயும் மெயினா நமக்கு பாத்தீங்கன்னா சோழர்கள் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நடராஜர் சிலை செய்வதில் கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப வெண்கல வார்ப்பட கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணது. சோழர் கால நிர்வாகம் அது கொஞ்சம் முக்கியமானது. அப்புறம் இந்த பராந்தக சோழனுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப அரசருடைய பட்டங்களை பார்த்துக்கோங்க, எந்த அரசருக்கு அடுத்து எந்த அரசர் வரார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சோழர்களுடைய நிர்வாகத்தை பேசிக்ஸா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அப்ப சோழாஸ் கேட்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பல்லவாஸ் கேட்பாங்க. அப்ப பல்லவாஸ் கேட்டாலும் சேம் இதே மாதிரி தான். பல்லவ அரசர்களுடைய பட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வாதாபி கொண்டான் யார், அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார், சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பல்லவ அரசர்களில் மிகச்சிறந்த அரசர்கள், முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காரு, முதலாம் நரசிம்மவர்மன் இருக்காரு, 2ஆம் நரசிம்மவர்மன், அவருடைய இன்னொரு பெயர் ராஜசிம்மன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அப்புறம் நந்தி கலம்பகம் எழுது யார் வந்து எழுதியிருப்பாங்க, சாரி நந்தி கலம்பகத்தை எந்த அரசர் மீது எழுதியிருப்பாங்க, பல்லவர் கால நிர்வாகம், அப்புறம் எந்த கல்வெட்டு அல்லது செப்பேடுகள் பல்லவாசை பத்தி சொல்லுது. ஸோ இதை அவங்க பார்த்துக்கோங்க. கூரம் செப்பேடு, ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப சோழாஸ் அப்படி இல்லைன்னா தான் பல்லவாஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மூணாவதாக நமக்கு பாண்டியாஸ் கேட்கறாங்க. இந்த முறை அதிகமாக பாண்டியாஸ் பத்தி கேள்வி வருவது கடிதம். ஸோ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், சோழாஸையும் பல்லவாசையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அப்ப யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நான் சொல்லியிருக்கிற டாபிக்ஸை லாஸ்ட் டைம் ரிவிஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த யூனிட் 3 வரக்கூடிய INM, இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல லாஸ்ட் டைம் ரிவிஷன் என்ன சார் டாபிக்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெசன்ட் ஆர் ட்ரைபல் ரிவோல்ட். ஓகேங்களா, விவசாயிகள் அல்லது பழங்குடியினர் கிளர்ச்சி,
கோல் கழகம், சந்தால் கழகம், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கழகங்கள், முக்கியமான கழகங்கள் ஒரு 6 to 7 கழகம் பாருங்க போதும், ரொம்ப முக்கியமாக நிறையெல்லாம் பார்க்க வேண்டாம். சிப்கோ மூமெண்ட் என்ன, கோல் கழகம், சந்தால் கழகம் என்ன, ஸோ அந்த கழகங்களை பற்றி யார் தலைமையேற்று நடத்தினார், அது எங்க நடந்தது, ஓகேங்களா, இதை பேசிக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி அசோசியேஷன்ஸ், இது கொஞ்சம் முக்கியமானது, கண்டிப்பா கேள்வி இடம்பெறும். இயர்லி அசோசியேஷன் எப்படி சார், இதில் எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 3 மாகாணங்கள் இருந்தது. பாம்பே மாகாணம், மதராஸ் மாகாணம், பெங்கால் மாகாணம். அப்போ இந்த 3 மாகாணங்களில் தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட முக்கியமான சில இயக்கங்கள். இப்போ பெங்கால் சைடு பார்த்தீங்கன்னா பங்கபாஷா பிரகாஷிகா சபை, அப்புறம் பாம்பே ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், அப்படி நீங்கள் பாம்பே சைடு பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா, ஓகேங்களா, பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான இயக்கங்கள். ஒன்று மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சென்னை வாசிகள் சங்கம், அல்லது மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது அப்போ இந்த முக்கியமான இயக்கங்கள், இந்த 3 மாகாணங்களிலும் உருவாக்கப்பட்ட முக்கியமான இயக்கங்கள் நமக்கு ஒரு 6 to 7 இருக்கு. அந்த 7 மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. அதிலும் தனிப்பட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபை, அதை கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும். அதுக்கடுத்து இந்த ஆரம்ப கால இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த இயக்கங்கள்லாம் செயல்படுற டைம்ல வந்த பொலிகர் ரிவால்ட் அல்லது வெள்ளூர் கழகம், வெள்ளூர் முட்டினி 1806, ஓகேங்களா. இந்த பொலிகர் ரிவால்ட், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இது ஆக்சுவலி ஆரம்ப கால கிளர்ச்சியில் நிறைய இருக்கு. பட் நமக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரது என்னன்னா இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. அப்போ இந்த பாளையக்காரர்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க. வீரபாண்டி கட்டபொம்மன், பூலித்தேவர், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை. ஸோ இவங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றி பேசிக் லைஃப் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. அடுத்து வேலூர் கழகத்தை யார் முன்னின்று நடத்தினாங்க, வேலூர் கழகத்தை அடக்கி ஆங்கிலேய அதிகாரிகள் யார், அப்புறம் வேலூர் கழகம் எந்த தேதியில் நடைபெற்றது, வேலூர் கழகத்தின் போது யாரை வந்து தலைவராக முன்னின்று நடத்தினாங்க, இதை பார்த்துக்கோங்க. முக்கியமா இந்த பாளையக்காரர்கள கட்டபொம்மன், வேலுநாச்சியார், வீரன் சின்னமலை, அவங்களுக்கு 3 பேருக்கும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, வேற என்ன சார் இருக்கு? 1857 ரிவோல்ட், ஓகேங்களா, 1857 பெருங்கிளர்ச்சி. அப்ப இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள், ஓகேங்களா, என்னென்ன காரணங்கள் இருக்கு? சமூக காரணி, ராணுவ காரணி இருக்கு, பொருளாதார காரணிகள் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி காரணி இருக்கு இல்லையா. ஸோ அப்ப காசஸ் ஃபார் த ரிவோல்ட். அதுக்கடுத்து இந்த ரிவோல்ட் நடந்த இடங்கள், காசஸ், அடுத்து பிளேசஸ், எந்த இடத்துல நடந்துச்சு, ஓகேங்களா, எந்தெந்த இடங்களில் இந்த கழகம் நடந்தது, இந்த கழகம் நடந்த இடத்துல யாரு அடக்குனாங்க, சப்ரஸ்ட் பை ஆங்கிலேய அதிகாரிகள், யார் இது அடக்குனாங்க அப்படின்னு இருக்காங்க, ஓகேங்களா. அப்ப எந்தெந்த இடங்களை, கான்பூர்ல யாரு முன்னின்று நடத்தினாங்க, கான்பூர்ல இந்த ரிவோல்ட்டை தடுத்தது யாரு, ஜான்சில யாரு முன்னின்று நடத்தினாங்க, ஜான்சில இந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணவர் யாரு, அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 1857 ரிவோல்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ், முக்கியமான அமர்வுகள், ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வுகள். சார் நிறைய இருக்கே, நான் எல்லாமே பார்க்கணுமா? முதல்ல என்ன பண்ணுங்க, நான் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இந்த 1923, 1924, 1925, 1926 இதுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. ஏன்னா இது எல்லாமே நூற்றாண்டுகளை எட்டியது, ஆமா இல்லைங்களா. 1923 + 100 போட்டீங்கன்னா 2023, 24, 2025. அப்ப இந்த செஷனுக்கு யார் எங்க நடந்தது, அந்த செஷனை யார் முன்னின்று நடத்தினாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து பெண்கள் தலைமையேற்று நடத்திய செஷன்ஸ் இருக்கு இல்லையா, 3 செஷன் இருக்கு, ஓகேங்களா, 3 இருக்கு. அன்னி பெசன்ட் அம்மையார், சரோஜினி நாயுடு, நெல்லி செங்குப்தா, அந்த 3 செஷன்ஸை பாருங்க. அடுத்து மெட்ராஸ் செஷன்ஸ் மொத்தம் 7 இருக்கு. சென்னையில் நடந்த செஷன்ஸ் மட்டுமே இருக்குன்னா 7 இருக்கு. அந்த 7 அமர்வுகள் எந்த ஆண்டில் நடந்தது, யார் முன்னின்று நடத்தினார்கள். அடுத்து வேற என்ன சார் இருக்குன்னா, முக்கிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். இப்போ எப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அம்பேத்கர், தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, அப்புறம் மகாத்மா காந்தி, இவங்கெல்லாம் லீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த செஷன்ஸ். நேரு ஃபர்ஸ்ட் எங்க இருந்தார், இது பாருங்க. அப்புறம் இந்திய தேசிய கீதம் எப்போது பாடப்பட்டது, இந்திய தேசிய பாடல் எப்போது பாடப்பட்டது. சார் இப்படி பார்த்தா எல்லாமே வந்துருதே சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான தகவல்கள் போது நமக்கு 40 வருஷம் பக்கம் பார்த்துக்கணும், ஓகேங்களா. 40 செஷன்ஸ் இருக்கு, முக்கியமான செஷன்ஸ். பட் இது எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த 40 தகவல்கள் இருக்கு இல்லையா, இது படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி இடம்பெறுது. அப்ப வேற வழி இல்லை, நமக்கு டோட்டலாவே 75 கொஸ்டின்ஸ் தான், ஆமாங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு 40 செஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஜாலியன் வாலாபாக் ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்ப அந்த ஜாலியன் வாலாபாக் நடந்தது 1919. அப்ப யாரு செஷன் நடந்தது, எங்க நடந்தது, யார் லீட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1925 வைக்கம் சத்தியாகிரகம், அந்த காலத்துல யார் இருந்தாங்க. அப்ப 1925 சுயராஜ்ய, 1925 ஸ்வராஜ் பார்ட்டி உருவான ஆண்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் லீட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட்மெண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, சுயமரியாதை இயக்கம், அப்போ யார் இருந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேயும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு போது நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய அமர்வின் தலைவர் யார், அதை பாருங்க. சரி, இதுக்கடுத்து வேற யார் சார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தலைவர்கள்.
தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் முக்கியம் சார். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மெயினாக யாருன்னு கேட்டீங்கன்னா வாவு சிதம்பரனார் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன். ஓகேங்களா, இந்த ஆண்கள்ல இந்த முக்கியமாக இந்த 4 பேர் பாருங்க நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக இவங்களை பற்றி கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த முறையும் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரி, ஐஎன்எம்ல வேற என்ன சார் இருக்குன்னா ப்ரீ காந்தியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1885 முதல் 1915 வரை ப்ரீ காந்தியன் எரா. இந்த காலத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பார்த்து வச்சுக்கோங்க. முஸ்லீம் லீக் தோற்றம், சூரத் ஸ்பிளிட், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கண்டிப்பா கேள்வி இடம்பெறும் அப்படின்னா 1915 to 1947 இதுல கண்டிப்பாக 2 கேள்வி உண்டு. எப்படி? கேதா சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? லார்ட் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது வெளியானது? ஆகஸ்ட் கொடை அப்படின்றது யாரு கொடுத்தாங்க? பூனா உடன்படிக்கை யாருக்கும் இடையில் கையெழுத்தானது? முதலாம் வட்டமே மாநாடு எப்போது நடந்தது? எல்லாமே இந்த பெல்ட்ல வரும். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு குறைந்தது 2 கேள்விகள் உண்டு. ஓகேங்களா, இதை தவிர்த்து என்ன சார் கேட்கறாங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமான செய்தித்தாள்கள் கேட்கறாங்க. எப்படின்னா காமன்வெல்த், நியூ இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, மூக் நாயக், இந்த மாதிரி செய்தித்தாள்கள் நீங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் பாருங்க. ஒரு தலைவரை பார்க்கும் போது அந்த தலைவர் பற்றி தகவல் கொடுத்துருப்பாங்க, அதில் நியூஸ் பேப்பர்ஸ் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா அந்த தலைவர்களுடைய இதுக்கடுத்து முக்கியத்துவம் பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இதுல ஒரு கேள்வி கண்டிப்பா உண்டு. தீவிரவாதிகள் கண்டிப்பா ஒரு கேள்வி உண்டு. எப்படி சார் கேட்கறாங்க? தீவிரவாதிகள்னு போது நமக்கு நார்த் இந்தியா, தமிழ்நாடு ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி பாருங்க. பாலகங்காதர திலகர், ஓகேங்களா, பாலகங்காதர திலகர் இருக்காரு, நேதாஜி இருக்காரு, நம்ம இல்லையா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, லாலா லஜபத் ராய் இருக்காரு, அதுக்கடுத்து பகத்சிங் இருக்காரு, அதுக்கடுத்து முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் இருக்காரு, ஓகேங்களா, அப்புறம் சுக்தேவ், ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான தீவிரவாதிகள். அப்போ இந்த தீவிரவாதிகளுடைய காலத்தில் இவங்க கலந்து கொண்ட மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மூமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது இவருடைய பெயர்களாக இருக்கலாம், வாவுசி வாங்கின கப்பல், இந்த மாதிரி விஷயம் அடிப்படை தகவல்கள். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு யூனிட் 3ல நமக்கு 15 கேள்விகள் தான் இருக்கு. அப்போ 15க்கு இந்த தலைப்புகள் என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நமக்கு இதிலே வந்துடும். ஓகேங்களா, சரி. அடுத்து யூனிட் 4 பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, அரசியலமைப்புல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 50க்கு மேல தலைப்புகள் இருக்கு. அப்போ 50மே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே டிஃபால்ட்டா சில தலைப்புகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லிடுறேன். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல்ஸ், வைஸ்ராய்ஸ், அரசு பிரதிநிதிகள், ஓகேங்களா, கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய். அந்த முக்கியமான வைஸ்ராய்ஸ் அந்த வைஸ்ராய்ஸோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது. லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் மவுண்ட் பேட்டன், லார்ட் வில்லியம் பென்டிக், அப்புறம் லார்ட் கார்ன்வாலிஸ், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்னர் ஜெனரல் அல்லது வைஸ்ராய் காலத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சில ஈவெண்ட் இருக்கும் இல்லையா. அப்போ எப்படின்னா இப்போ 1857 ரிவோல்ட் நடந்த போது யார் வைஸ்ராயா இருந்தார், ஓகேங்களா, சதி ஒழிக்கப்பட்ட போது யாரு கவர்னர் ஜெனரலா இருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ முக்கியமான நிகழ்வுகள் அந்த காலத்தில் யார் இருந்தாங்க, இதை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டங்கள், அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்ல 1773 தொடங்கி 1873 இருந்து 1857 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்ட் இருக்கு. அதுல சில முக்கியமான சட்டங்கள்ல இங்கிலீஷ் எந்த சட்டத்தின் மூலமாக இங்கிலீஷ் இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜா மாறுச்சு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ஆட்சியில் நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1947 வரைக்கும், ஓகேங்களா. இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு 3 ஆக்ட் இருக்குங்க சார். 1909 கொண்டு வரப்பட்ட மின்டோ மார்லி சீர்திருத்தம், இது ரொம்ப முக்கியம். மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம், இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது ரொம்ப முக்கியம். தென் ஃபைனலி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், ஓகேங்களா, இந்திய விடுதலை சட்டம், இந்திய அரசு சட்டம், மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம், மின்டோ மார்லி சீர்திருத்தம், ஓகேங்களா. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்த்துக்கோங்க. இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இல்லாம நெக்ஸ்ட் என்ன சார் கேட்கறாங்கன்னா அடுத்து கண்டிப்பாக கேள்வி அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ் அதாவது சட்ட ஷரத்துகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 1ல இருந்து 51A வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்
மனப்பாடமா படிச்சு வச்சுக்கணும். ஓகேலா, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது, டிபிஎஸ்பி வருது, ஃபண்டமெண்டல் டியூட்டி வருது. ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம். இந்திய ஒன்றியம் பத்தி வருது. ஸோ இது எல்லாமே வரக்கூடியது. ஆர்டிகல் 24 என்ன, 21A என்ன சொல்லுது, ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, 32 இந்த அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னாரு, 51A அடிப்படை கடமைகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு, அடிப்படை இது ஆர்டிகல் 19 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, சொத்துரிமை எப்போது நீக்கப்பட்டது, அது எதுல வச்சிருக்காங்க, இது எல்லாமே நமக்கு இந்த பெல்ட்ல வந்துருது. ஸோ கண்டிப்பா இதுல 1 அல்லது 2 கேள்விகள் நிச்சயம் உண்டு. ஸோ ஆர்டிகல்ஸ் 1 இருந்து 51A வரைக்கும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். இது அல்லாமல் நமக்கு ஸ்கூல் புக்ல சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவசர சட்டம் இயற்றும் முறை, அப்புறம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தை அணுகும் முறை, குடியரசுத் தலைவர் பொதுமணிக்கு வழங்கக்கூடிய ஒரு ஷரத்து, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இது சம்பந்தப்பட்ட ஷரத்துகள். ஓகேலா, இது கொஞ்சம் முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப ஷரத்துகள்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு பதவியில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர், பிரதமர் அப்படி இருக்காருன்னா அவர் பத்தி குறிப்பிட்ட சில ஆர்டிகல்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஷரத்துகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, படிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் நமக்கு அதெல்லாம் கேட்க போறாங்க. ஓகேலா, சரி. இதுக்கடுத்து கூடுதலா வேற என்ன சார் தலைப்பு இருக்குன்னா, ஒரு 3 தலைப்பு ரொம்ப முக்கியம். அந்த 3ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் இடம்பெற போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். செகண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். கண்டிப்பா அதுல கொஸ்டின் உண்டு. 3வது டிபிஎஸ்பி. இப்ப இந்த 3 பாருங்களேன், இந்த 3 வந்து கண்டிப்பா குறைஞ்சது 2 கேள்வி வந்துடும். ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அப்புறம் அரசுக்கு நெறியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி. இந்த 3மே தான் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் ரேஞ்சுக்குள்ள வரும். அப்போ ஒன்று எதிர் ஆர்டிகலா வச்சு கேட்கலாம், அல்லது கோட்ஸா கேட்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது எந்த பகுதியில் இருக்கு, ஷரத்தோட ஸ்டார்டிங் என்ன, எத்தனாவதுல முடியுது அப்படி கேட்கலாம். 12 to 35 அப்படி கேட்கலாம், 35 to 40 50 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன சார் தலைப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர், இந்த 3 பேர்ல இருந்து யாராவது ஒரு கேள்வி உண்டு. குடியரசுத் தலைவருடைய சிறப்பதிகாரமா இருக்கலாம், குடியரசுத் தலைவர் எவ்வாறு நியமிக்கப்படுறார், குடியரசுத் தலைவருடைய ஏஜ் லிமிட் என்ன, குடியரசுத் தலைவர் அவருக்குள்ள சிறப்பதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடிமகனா, அப்ப வேற என்ன அவருக்கு சிறப்பு பேர்கள் இருக்கு, அப்புறம் இந்திய ஆட்சித்துறைன்றது யாரெல்லாம் இருக்காங்க, இது எல்லாம் கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் இந்த 3 பேரை பத்தி. அப்புறம் இவர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் யார் இருப்பாங்க, இவரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் யார் இருப்பாங்க, ஆளுநர் டிஃபால்ட்டா தமிழகத்துல ஒரு மாநிலத்துல எதுக்கெல்லாம் தலைவராக இருப்பார், அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு இடம் உண்டு. அடுத்து என்ன சார் கேட்கறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேட்கறாங்க. எப்படி, சட்ட திருத்தங்கள். அப்ப 106 சட்ட திருத்தங்கள் பிரசன்ட்ல இருக்கக்கூடியது, 106க்கு மேல இருக்கு. அப்ப 106க்கு மேல இருக்கிறது எல்லாமே படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் புக்ல சில சட்ட திருத்தங்களை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 61வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாக்களிக்கக்கூடிய வயதை 21 இருந்து 18 குறைத்தது. ஓகேங்களா, அடுத்து 86வது சட்ட திருத்தம் எலிமெண்டரி எஜுகேஷன், அது சம்பந்தப்பட்டது. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தம் 73 74 இது. இந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்லயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிற சட்ட திருத்தங்களை கொஞ்சம் கண்டிப்பாக பொறுமையா பார்த்துட்டு போங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் ஒரு கொஸ்டின் உண்டு, சரத்துல இருந்தும் உண்டு, சட்ட திருத்தத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி உண்டு. சரி, வேற என்ன சார் இருக்குன்னா, இதை தவிர்த்து வேற என்ன சார் இருக்கணும் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கு. அப்ப அந்த வரிசையில பார்க்கும்போது அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனங்கள், அரசியலமைப்பு சாராத நிறுவனங்கள். அப்ப அதுல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், ஓகேங்களா, அப்புறம் தேசிய ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி, அப்புறம் பிசி, அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ஸ், ஓகேங்களா, பெண்களுக்கு, அப்புறம் நிதி ஆயோக் இருக்கு, நிதி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ இருக்கு, சிபிஐ, அப்புறம் சிபிசி, அப்புறம் என்ஐஏ, தேசிய புலனாய்வு ஆணையம், தேசிய ஊழல் தடுப்பு ஆணையம், அப்புறம் சிபிஐ, ஓகேலா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே தோற்றம், இதோடைய டைரக்டர்ஸ் காம்போசிஷன். இப்ப சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, இதனுடைய தலைவராக யார் இருக்கிறார், தலைவர் யார் நியமிக்கிறார், தலைவரோட பதவி காலம் என்ன, தற்போது இருக்கக்கூடிய தலைவர் யாரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை தவிர்த்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயம் பேசிக்கா பார்த்துக்கோங்க. என்ஐஏ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன, சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு இல்லையா, அப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. அப்ப ஆபரேஷன் சிந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை ஒடுக்குவது. அப்ப இந்தியாவில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காகவே இந்த தேசிய புலனாய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது, 2008 அமைக்கப்பட்டது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இதை சுற்றி என்ன பண்ணலாம், கேள்விகள் இடம்பெறுவதற்கு அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் வேற என்ன சார் இருக்குன்னா, லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், ஓகேங்களா, லோக்பால், லோக் அதாலத். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நியூஸ்ல ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, இதை தவிர்த்து அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது, ஆமா இல்லையா, அப்ப தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். எலெக்ஷன்ஸ், மாநில தலைமை தேர்தல் ஆணையர் யாரு,
மாநில தலைமை தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தலை நடத்துது, தலைமை தேர்தல் ஆணையர் சென்ட்ரல் ஓகேங்களா, மத்திய தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார், அவருடைய பதவிக்காலம் என்ன, தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஷரத்துகள் என்ன, அதை பார்க்கணும். அதுக்கடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், நெருக்கடி நிலைகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சமீபத்தில் மணிப்பூர்ல நெருக்கடி நிலை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 352, 356, 360 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா, குடியுரிமை. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இடம்பெறும், பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணது ஒரு கொஸ்டின் உண்டு. அப்புறம் முக்கிய வழக்குகள் ஓகேங்களா, கேசஸ் ரிலேட்டட் டு இந்தியன் பாலிட்டி. ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கலாம், கேசவானந்த பாரதி வழக்கு, இந்திரா சஹானி வழக்கு, ராஜகோபாலன் வழக்கு, அதுக்கப்புறம் பெர்வாரி யூனியன் வழக்கு, எல்ஐசி வழக்கு, இந்த மாதிரி முக்கிய சில வழக்குகள் இருக்கு, நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழக்குகள் சம்மந்தப்பட்டது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அதிக ப்ரிஃபரன்ஸை, நிறைய டாபிக் இருக்கு, பட் அதிக ப்ரிஃபரன்ஸை இப்போ நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து யூனிட் 5 எக்கனாமி, பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம். இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, முதல்ல எக்கனாமி பார்த்துடலாம். அப்ப எக்கனாமியா இருந்தா ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப சின்ன சின்ன தலைப்புகளை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் ஓகேங்களா. ஃபினான்ஸ் கமிஷன் எந்தெந்த ஆணையம் இருக்கு, யார் தலைவராக இருந்தாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆணையம். அதுக்கடுத்து பிளானிங் கமிஷன், திட்டக்குழு உறுப்பினர்கள் யாரு, திட்டக்குழு எப்போது கலைக்கப்பட்டது, இதை கண்டிப்பா பாருங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட நிதி ஆயோக், இதை பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா உண்டு. அதுக்கடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி ஓகேங்களா. சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் இதர வரிகள் பத்தி பேசிக்க பாருங்க, பட் ஜிஎஸ்டிக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கடுத்து இந்த பினான்ஸ் கமிஷன் காலத்துல கொண்டு வரப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ ஓகேங்களா, எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க, எது ஃபெயிலியர், திட்ட விடுமுறை காலம் என்ன, மகளோபிஸ் மாடல் என்று எது அழைக்கப்படுது, எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது இதுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, விவசாயத்துக்கு எது முக்கியம் கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, 5 ஆண்டு திட்டங்கள். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் அல்லது நிதி ஆயோக், ஜிஎஸ்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20 அம்ச திட்டம் சொல்லுவாங்க, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, 20 அம்ச திட்டம் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன், முதல் கவர்னர் யாரு, தற்போதைய கவர்னர் யாரு, எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, ரிசர்வ் வங்கியோட தமிழ்நாடு இந்திய கவர்னர் யாரு ஃபர்ஸ்ட். அடுத்து ஆர்பிஐயோட ரெப்போ வட்டி விகிதம், தற்போதைய ரெப்போ ரேட் என்ன, சமீபத்தில் ரேட்டை குறைச்சிருக்காங்க, 5.5% இருக்கு. ஸோ தற்போதைய ரெப்போ ரேட் என்ன, ரெப்போ ரேட் இப்போ பிரசென்ட்ல எவ்வளோ இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்ன வருவோம், கண்டிப்பா கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, இந்த எக்கனாமிக் டாபிக் பாருங்க. இது கூடவே HDI, மனித வளர்ச்சி குறியீடு, சில இதுக்கு கொடுத்துருப்பாங்களே கிரைட்டீரியாஸ்க்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் இது மட்டும் படிக்க போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, யூனிட் 5 வரக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, முதல் விஷயம் திட்டம், ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. அந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் கடந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் வெற்றியை குறித்து ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 4 ஆண்டுகள் சாதனைன்னு சொல்லி. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழக அரசு திட்டம் சமீபத்தில் 2025 கொண்டு வர திட்டம் பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகேங்களா, இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலை உணவு திட்டம் அப்படின்னா, காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2023. அப்புறம் இப்போ உரிமை தொகை திட்டம் ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, 22 ஓகேங்களா. காலை உணவு திட்டம் 22 பார்த்துக்கோங்க. அப்ப இந்த இயர் இருக்கு இல்லையா, முதல்ல திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, அதுக்கடுத்து திட்டத்தின் பெனிஃபிஷியரி, பயனாளிகள் யார், பயனாளிகள் யாரு, திட்டத்தின் விளைவு என்ன ஓகேங்களா, ரிசல்ட். இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால மாணவர்கள் வருகை கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. அப்ப ரிசல்ட், அப்ப திட்டத்தின் பிங்க் பஸ் யாருக்காக விடுறாங்க, அப்ப எந்த ஆண்டு விடுறாங்க, 4 முதல்வர் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது, யாருக்காக போகுது, பாதம் பாதுகாப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாரு பெனிஃபிஷியரி, இந்த மாதிரி திட்டத்தின் பெனிஃபிஷியரி, ரிசல்ட், இதை பார்த்துக்கோங்க. செகண்ட், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், தமிழ்நாட்டு அனைத்து சீஃப் மினிஸ்டரும் பார்க்கணும். மெட்ராஸ் மாகாணமாக இருந்தபோது, மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்தபோது, 3வது தமிழ்நாடு, பிரசன்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இதனுடைய முதல்வர்கள், அந்த முதல்வர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சில நலத்திட்டங்கள், ஒரு படி அரிசி 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சைக்கிள் ரிக்ஷாவை யார் ஒழிச்சாங்க. அதுக்கடுத்து தொட்டில் குழந்தை திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, யாருடைய ஆட்சி காலத்தில். இலவச மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், முதல்ல நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தாங்க, இந்து அறநிலைத்துறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, இந்த மாதிரி ஒவ்வொரு சிஎம் ஆட்சி காலத்திலும் கொண்டு வரப்பட்ட சில முக்கிய ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுவும் நமக்கு 11th ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நமக்கு கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும். சரி, இது தவிர்த்து வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, மின் ஆளுகை, இ கவர்னன்ஸ்.
அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பட்டா வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேர்ல நிலம் இருக்குன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ நிறைய விட்டுட்டாங்க, ஆப்ஸ் விட்டுருக்காங்க. அப்போ செயலிகள் மற்றும் இது இருக்கு இல்லையா அப்ளிகேஷன்ஸ், அதை பாருங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு புவியியல் ஜாகிரபி கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. தமிழ்நாடு ஜாகிரபி பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரிவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டான்சி, சிட்கோ, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த இடத்துல டிட்கோ எந்த இடத்துல தொடங்கப்பட்டது, பேப்பர் மில் எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியோட லொகேஷன் என்ன, யாருடைய பேர்ல இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் பார்க் எந்த தலைவர் பேர்ல நேஷனல் பார்க் இருக்கு, தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமானது. தமிழ்நாடு ஜாகிரபியில நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள், ஓகேங்களா, அனல் மின் நிலையம், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எங்க இருக்கு, அப்புறம் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க இருக்கு, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன சார் கேட்கறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 19ஆம் நூற்றாண்டு தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, கண்டிப்பா ஒன்று வள்ளலார், அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார் இருக்காரு, அயோத்திதாச பண்டிதர், வைகுண்ட ஐயா வைகுண்டர் இருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்காக போராடியவர்கள், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா அவர்கள், அப்புறம் நீதி கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அது அப்போ வள்ளலார், கண்டிப்பா வள்ளலார், வைகுண்ட சுவாமி, அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, அவங்கள மட்டும் பாருங்க. அதே மாதிரி பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் வரிசையில் நம்ம தமிழ்நாடு முன்னேறுவதற்காக போராடிய பெண்கள் இருக்காங்க. எப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இருக்காங்க, கடலூர் அஞ்சலி அம்மாள் இருக்காங்க, நீலாம்பிகை அம்மையார், தில்லையாடி வள்ளியம்மை அம்மா அவங்க இருக்காங்க, அப்புறம் ருக்மணி லட்சுமிபதி இருக்காங்க, கேட்டல் லட்சுமி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான பெண்கள் நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் தலைவர்களே நீங்க பார்த்தா போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து யூனிட் 6 லாஸ்டா, யூனிட் 6 6ஆம் யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் தமிழ்நாடு கலாச்சாரம். ஓகேங்களா? தமிழ்நாடு கல்ச்சர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஹெரிட்டேஜ் எல்லாமே. இதுல என்ன சார் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, முதல் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்க காலம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, சங்க காலத்தை பத்தி பாருங்க. சங்க காலத்துல சேராசுடைய கேபிட்டல் என்ன, சோழாசுடைய கேபிட்டல் என்ன, பாண்டியாஸ். இந்த பாண்டியாஸ் இந்த 3 பேருடைய தலைநகரம் எதுவாக இருந்தது, சின்னம் என்னவாக இருந்துச்சு, அப்புறம் இவங்களுடைய காலத்தில் இருந்த முக்கிய அரசர்கள். ஃபர்ஸ்ட் இந்த 3 பார்த்துறீங்க. அப்புறம் ஐவகை திணை இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளை பத்தி பேசிக்ஸா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சங்ககால இலக்கியங்கள்ல மெயினா இந்த 8 தொகை 10 பாட்டு, இதை கொஞ்சம் அதிகமாக பாருங்க. ஓகேங்களா? ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் கூட மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கம்மியாக வர வாய்ப்பு இருக்கு. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் இருந்து கண்டிப்பா எல்லா தகவலும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கேள்விகள் ரொம்ப அதிகமாக இடம்பெறும். அப்புறம் ரீசெண்டா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள். அப்ப என்ன பண்ணுங்க, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு படிச்சிருங்க. சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, முதல்ல வாங்கினது யாரு, அதுல முக்கியமான ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, கண்ணதாசன் வாங்கியிருப்பாரு, ராஜாஜி வாங்கியிருக்காரு, அப்புறம் இவர் அண்ணாதுரை வாங்கியிருப்பாரு, இவரு பாரதிதாசன் வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நூல்கள். அப்புறம் லாஸ்ட் 5 வருஷம் வாங்கின சாகித்ய அகாதமி விருதுகள், இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் திருக்குறள் பாட்டு நமக்கு தெரியும், ஆமாங்களா? ஸோ நான் தனித்து சொல்லணுன்றது இல்லை. ஸோ திருக்குறள் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, இது பார்ப்பீங்க. பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம ஐயனமலை டெப்தா பார்க்க சொல்லிட்டேன். ஸோ நீங்க அதுல நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதை தவிர்த்து வேற என்ன சார் இருக்கு இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிட் 6ல நமக்கு முக்கியமான ஜோன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ்ல அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, கீழடி கொடுத்துருக்காங்க, ஆதிச்சநல்லூர், ஓகேங்களா, அரிக்கமேடு, இந்த 3 இடங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அப்ப கீழடியில் எப்போது தொடங்கப்பட்டது, அங்க கிடைச்ச முக்கியமான பொருட்கள் என்ன, ஆதிச்சநல்லூர் எங்க தொடங்கப்பட்டது, பொருட்கள் என்ன, அதே மாதிரி அரிக்கமேடு, இந்த 3 இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அரிக்கமேடு புதுச்சேரி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, கீழடி வந்து சிவகங்கை, இதை பார்த்து வச்சுக்கோங்க. எத்தனாவது கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது அதை பாருங்க. அடுத்து இப்போ 2024 25 8 இடங்கள் என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டத்துல மருங்கூர், இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் சூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, 2024 ஒரு 8 இடங்கள், 2025 ஒரு 8 இடங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 8 இடங்களில் வெம்பக்கோட்டை, பொற்பனை கோட்டை, கடலூர் மாவட்டத்தில் மருங்கூர், மயிலாடும் பாறை, அந்த சொல்லப்பட்டிருக்கிற இடம் எந்த மாவட்டத்தில் இருக்கு, அங்க என்ன அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, அங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் எதனா இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துருக்கணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ என்ன பண்ணுங்க, அது ஒன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருங்க. அந்த 3 இடங்கள் அல்லாமல் இந்த 8 இடங்கள் 8 16 இடங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பேசிக்ஸா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது இல்லாம நமக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் அந்த வரிசையில பார்த்தோம்னா நமக்கு டிஃபால்ட் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க. முதலாவது பெரியார், 2வது அண்ணாதுரை. ஸோ இவங்களை பத்தி கண்டிப்பா குறைஞ்சது 2 கேள்வி கண்டிப்பா வந்துடும், அது நமக்கு டிஃபால்ட்டாவே தெரியும். அப்ப இவங்க இல்லாத ஆண் தலைவர்கள், பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதை நான் ஆல்ரெடி வந்து ஒரு PDF போட்டிருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான தலைவர் வரிசையில போட்டிருக்கேன். ஸோ அதை லிஸ்ட் அவுட்டும் போட்டிருக்கேன், அதுலயும் பாருங்க. அதே மாதிரி யூனிட் 5ல ஒரு தலைப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு. ஓகேங்களா? யூனிட் 5ல ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, ரொம்ப முக்கியமான தலைப்பு. சரி, இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த தலைப்புகள் இருக்கு இல்லையா, இப்ப இந்த யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும்
நான் ஜிஎஸ் பார்ட்டுக்கு நான் இப்போ சில தலைப்புகளை கொடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த சில இயக்கங்கள் இருக்கு. என்னன்னா பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், பூனா சர்வஜனிக் சபா, அப்புறம் தியோசோபிக்கல் சொசைட்டி, ஓகேங்களா, அப்புறம் சத்திய சோதக் சமாஜ், ஓகேங்களா, அப்புறம் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு 6-7 இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற தலைப்புகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நமக்கு கேட்கக்கூடிய இந்த 75 கேள்விகளில் கண்டிப்பாக மேஜர் கொஸ்டின்ஸ் இங்கே என்ன கேட்க போறாங்க. இந்த டாபிக் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நீ என்ன பண்ணுங்க, லாஸ்ட் டைம் ரிவிஷன்ஸ் பார்த்துட்டு போங்க. இது சம்பந்தப்பட்ட பாடக்குறிப்புகளை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்ல என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸை எழுதக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேர்வு ரொம்ப சிறப்பாக எழுதுங்க. தேர்வில் பதட்டப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா அந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த கேள்வி அட்டன் பண்ணுங்க. தெரியாத கேள்விக்காக நீங்க அதிக நேரம் செலவு பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க தரவா படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பா ஒரு கேள்வி நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த கேள்விக்கு இதுவாதுவான்ற ஆசிலேஷன் இருக்கும். அப்படி ஆசிலேஷன் இருக்கும்போது ரொம்ப போட்டு வருத்திக்க வேண்டாம். அடுத்த கேள்விக்கு போக அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் அதிக நேரம் செலவு பண்ண வேண்டாம். ஒரு கேள்வி வந்து ப்ராப்பரா படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விடைகள் ஏதாவது ஆசிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த கேள்விக்கு ஜம்ப் ஆகுங்க. மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் ரீகால் பண்ணும்போது அடுத்த மறுபடியும் அந்த கேள்வி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூட் கேள்விகள் இருக்கு இல்லையா, திறனறிவு கேள்விகள் கண்டிப்பாக இந்த முறை கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த கேள்விகளுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, செம்ம வேகமா சால்வ் பண்ண பாருங்க. முடியலன்னா அந்த கேள்வியை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, வேகமாக அட்டன் பண்ணுங்க. தேர்வு கூடத்தில் பயப்பட வேண்டாம், நெருக்க வேண்டாம். தேர்வை மிக எளிமையாகவும் மிக தெளிவாகவும் அட்டன் பண்ணுங்க. தேர்வு கூடத்துக்கு ரொம்ப விரைவாகவே முன்னாடி போயிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி போகுது, கூடுதல் சிறப்பு. ஆல்ரெடி எழுதி பிராக்டிஸ் பண்ண பெண் எடுத்துட்டு போங்க. ஏன்னா நமக்கு இப்போ ஓஎம்ஆர்ல பெரிய சிரமங்கள்லாம் இல்லை ஆமாங்களா. ஒரு 4 டிஜிட் நம்பர் எழுத போறீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் ஃபில் பண்ண போறீங்க. ஸோ முடிந்தவரை 200 கேள்விகளை அட்டன் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா 15 கேள்விகளை விட்டுறீங்க, 10 கேள்வி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த தவறுகளை செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க உங்களுக்கு ஆன்சரே தெரியாம இருந்து ஒரு கேள்வி நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி அந்த கேள்வி தவறாக கேட்டிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு மார்க் தரும் ஆமாங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, முடிந்தவரை நேரத்திற்கு அனைத்து கேள்விகளையும் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப முடியல சார், டைம்ல வந்து லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலன்னா அந்த 5 கேள்விகளுக்கு நீங்க பெரும்பாலுமா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பி வந்திருக்கு சார் அல்லது டி வந்திருக்கு சார் அப்படின்னா அந்த பி அல்லது டி கூட என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு மார்க் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்திருக்கோ நீங்க அதை கூட மார்க் பண்ணுங்க, தவறு கிடையாது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 100 கேள்வி 200 கேள்விகளை என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. பொதுத்தமிழ் பாடத்துல ரொம்ப முக்கியமான தலைப்புகள் என்ன இருக்கு அப்படின்றது கூட நம்ம முடிஞ்சா நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். இதை தவிர்த்து நமக்கு உங்களுக்கு இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 வகுப்புக்கான கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு எதனா ஐடியா வேணும், இல்ல அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா குரூப் 2, இந்த குரூப் 2 தேர்வை எப்படி அணுகுவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2 for the year 2026 from July 3rd week onwards. இது ஒரு யூனிக், highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த கோர்ஸ் both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.